போக்குவரத்துறை அமைச்சர் வரட்டும், சட்டத்துறை அமைச்சர் வரட்டும், சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும், யார் வேணா வரட்டும், எத்தனை அமைச்சர் வேணா வரட்டும், நான் விவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா கூட அது வெறும் தலையை தான் எண்ணுவாங்க. என்னென்ன ஜாதி என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க தவிர எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்கிய நிலையை எண்ண முடியாது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர் இழந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் வழக்குகள் பெற்றிருக்கிறாங்க. எதிர்கட்சியில் இப்போ சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினா கூட அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. சபாநாயகர் அப்படியே கண்ணை காமிக்கிறாரு. இப்படிலாம் பார்க்குறாங்க. பெண்கள் மத்தியில் பெண்கள் இன்னைக்கு பயங்கர மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. என்னென்னா, ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அடுத்தது பக்கம் டாஸ்மார்க் சாராயம், அடுத்தது போதைப் பொருட்கள். விழுப்புரம் மாவட்டம்னாலே இது கள்ளச்சாராயம், டாஸ்மார்க் சாராயம் நிறைந்த மாவட்டம், கல்வியில் கடைசி மாவட்டம், குடிசையில் முதல் மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் கடைசி மாவட்டம், இது ஹியூமன் டெவலப்மெண்ட் பிசினஸில் கடைசி மாவட்டம். நான் நேற்றே சொல்லிட்டு நான் தயாராக இருக்கிறேன். எங்கே வேணால் நான் வரேன், நான் விவாதம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் எப்பவுமே தயாராக இருக்கிறேன். நான் ஆனால் அவசியமாக அவர் வரணும், பயந்து ஓடக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருந்தேன், எப்பயும் நான் தயாராக இருக்கிறேன். அதில் அவர் என்ன போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, 4-5 அமைச்சர் கூட வரட்டும், நான் ஒத்தையாக வரேன், விவாதம் பண்ணத்துக்கு நான் வரேன். நான் எங்கே வேணால் அவங்க மேடை போடட்டும், எங்கே வேணால் நான் வரேன், நான் சொல்லட்டும், நான் வரேன், நான் விவாதம் பண்ணுறேன். நான் போக்குவரத்துறை அமைச்சர் வரட்டும், சட்டத்துறை அமைச்சர் வரட்டும், சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும், யார் வேணா வரட்டும், எத்தனை அமைச்சர் வேணா வரட்டும், நான் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் இதே வாக்காளர் உடனடியாக தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அது நிச்சயமாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். புகார்லாம் பல கொடுத்துருக்குறோம், எடுத்துகிட்டு போகிறோம். அது உறுதியாக இது நீக்கணும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு தயாராக இறந்தவரோட பட்டியலை வெளியிடணும். ஆமாம், அதில் இறந்தவர்களுடைய பட்டியலை வெளியிடணும். முதல்ல பாஜக அரசு எப்போதுமே சாதிவாரி கணக்கு நடத்தாது அப்படின்னு சீமான் பகிரங்கமாக அது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக அதை வலியுறுத்தி எங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இது போன்ற வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது 27 விழுக்காடு அகில இந்திய அளவில் கல்வி நிலையங்களில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வலியுறுத்தி அது இந்தியா முழுவதும் பெற்றுத்தந்தது எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த அரசு நாங்கள் வலியுறுத்துவோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா கூட அது வெறும் தலையை தான் எண்ணுவாங்க. என்னென்ன ஜாதி என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க தவிர எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பின்தங்கிய நிலையை எண்ண முடியாது, கணக்கெடுக்க முடியாது. அது மாநில அரசு தான் செய்ய முடியும். அப்படி ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு வழங்க முடியும். அதனால் அந்த அடிப்படையில் தான் பீகாரில் அது அந்த இப்போதைக்கு அந்த ஒரு நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுத்து சொல்லிட்டாங்க. இவருக்கு எந்த நடந்ததே இல்லை. இவர் வெற்றி கூச்சலாக சும்மா சவால் விட்டு விட்டு ஊடகத்துக்கு தீடி போடுற மாதிரி தான் பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் பல சொல்கிறதா இல்லை, இந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்குறேன். நான் இன்றைக்கே சொல்கிறேன், அவர் எவ்வளோ அமைச்சர்கள்லாம் வரட்டும், நான் தயாராக இருக்கேன். நான் கடந்த ஆட்சி காலத்துலேயும் நான் ஹால்லாம் ரெடி பண்ணி மீடியாலாம் ரெடி பண்ணி நான் உட்காந்துட்டு இருந்தேன், வரல. இப்பயும் நான் அது மாதிரி பண்ணுங்கள், எங்கே வேணால் கூப்பிடுங்க, நான் வரேன். நான் எத்தனை பேர் வேணால் வரட்டும். ஏன்னா நியாயம் என் பக்கம் இருக்குது, உண்மை என் பக்கம் இருக்குது, நியாயம் என் பக்கம் இருக்குது. பேசிட்டு போட்டேங்க, நண்பர் சீமான் எப்படின்னா பேசிட்டு ஒன்று பேசல, என்ன வேணாலும் தேர்தல் நேரங்கள் பாமக இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பாவம், அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் என்ன உண்மை என்ன பேசணும் எதுவும் தெரியாமல் சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. யாரோ சொல்கிறாங்க, எதோ பேசுகிறாரு, அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சமூக நீதி போராளின்னா யாருன்னா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா இதில் டெல்லியில் 1998 டெல்லியில் ஒரு சமூக நீதி மாநாட்டோடு நடத்தி அங்கேருந்து அகில இந்திய சமூக நீதி தலைவர் என்று எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அப்போது ராஜேஷ் பைலட் போன்றவர்கள் எல்லாம் பட்டம் கொடுத்தாங்க.
அப்போதுலேருந்து தொடர்ச்சியாக அப்பத்துலேருந்து இல்லை, எங்கள் ஐயா 45 வருஷமாக போராடிட்டு வர்றாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு வழக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இது 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் எங்கள் மருத்துவர் ஐயா. இந்தியாவில் 2, தமிழ்நாட்டில் 4. இப்படி இருக்கின்ற நிலைமையில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேசுவோம். இப்போ இடைத்தேர்தல் எப்போ வந்தது? இப்போது இது 2 ஆண்டு காலமாக முதலமைச்சர் எங்கள் ஐயா சந்திச்சு வராரு. அப்போ இடைத்தேர்தல் வந்ததா? இல்லை. இந்த 2 ஆண்டு காலத்தில் எங்கள் ஐயா வந்து 3 முறை முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனை சம்மந்தமாக நானும் 3 முறை சந்திச்சிருக்கிறேன். எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களோ பாலு போன்றவர்கள் 50 முறைக்கு மேல் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. போராட்டம் நடத்தியிருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். அப்போ இடைத்தேர்தலுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ காலமாக 1980 எங்கள் ஐயாவுடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு. இது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை. சாதிவாரி கணக்கு நடத்தினாங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்றைக்கி 18 விழுக்காட்டிலேருந்து 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். அதே போன்ற மீனவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம் போன்ற பின்தங்கி சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வருவாங்க. அதுதான் எங்களோட நோக்கம். ஏன்னா இது இவங்கெல்லாம் இப்படிலாம் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். அது வந்து அவங்களுடைய அறியாமை இதெல்லாம் காட்டும். அதான் அது எங்கள் ஐயா நாங்களாம் பேசி அதோட அணுகுமுறை இருக்குது. இந்த நாடாளுமன்றம்லாம் கூட்டத்தொடரெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நிச்சயமாக இது வலியுறுத்தணும். கச்சத்தீவு சம்பந்தமாக இது வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ ஆட்சிகள் வந்து அது பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது அதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், பிரதமர் அவர்களும் கடந்த காலத்தில் பேசியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் கூட்டணியாக நாங்கள் அது வலியுறுத்துவோம். அது உண்மைதான். எதிர்கட்சியில் இப்போ சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினா கூட அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. சபாநாயகர் அப்படியே கண்ணை காமிக்கிறாரு. இப்படிலாம் பார்க்குறாங்க. சபாநாயகர் யாரையும் பேச விடுறதில்லை. அமைச்சருடைய பதில் அவரே பேசுகிறாரு. அமைச்சர் மாதிரி பேசுகிறாரு. அமைச்சர் மாதிரி இல்லை, அமைச்சரோட மோசமாக பேசுகிறாரு. எதுவுமே வெளியில் வரும். அவ்வளோ பேசுகிறாரு. எங்களுடைய கௌரவ தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் பேசுகிறாரு. ஒன்றும் பேச விடுறதில்லை, மைக் ஆஃப் பண்ணுறாரு. அவ்வளோ பேசுகிறாரு. அப்புறம் என்ன ஒரு சபாநாயகர்? நியாயமாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும். அது சட்டமன்றத்துக்குள்ள வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இது இந்த போராட்டம் செய்யக்கூடாது, அது கூடாது, அது எல்லாமே வந்து எதிர்கட்சியினுடைய குரலை நிச்சயமாக தமிழக அரசு பல வகையில் நசுக்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இப்போதைக்கு இல்லை. ஆனால் எங்கள் கூட்டணி கட்சிகள் அனைத்து தலைவர்களும் வருவார்கள், திட்டமிட்டு வராங்க, இந்த பிரச்சாரத்துக்கு வராங்க. அதாவது நெல்லுக்கான ஒரு ஆதரவு விலை பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபாயெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறுத்திட்டாங்க. மத்திய அரசு கொடுக்குற ஆதரவு விலையும் வந்து போதுமானது கிடையாது. அதில் இப்போ ஒரு மத்திய அரசு சேர்ந்து கிட்டத்தட்ட 2160 ரூபாய்க்கு தான் நம்ம அது கிடைக்குது. அதில் நம்ம கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை இருக்குது. அதில் கடந்த 3 ஆண்டு காலமாக ஆதரவு விலை இவங்க கொடுக்கல, நிறுத்திட்டாங்க. அதுவும் வந்து எங்கள் கோரிக்கை என்னென்னா மாநில அரசு 500 ரூபா கொடுக்கணும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மாநில அரசு 500 ரூபா ஆதரவு விலை கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். மத்திய அரசு இதுக்கு மேலே அவங்க வந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 50 ரூபா அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க எம்எஸ்பி. அதனால் இவங்க 25 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு மாநில அரசு அதெல்லாம் போதுமானது. 500 ரூபா உறுதியாயிடுச்சு. எங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா மக்கள் மனசில் திமுக அரசு மேலே மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அது குறிப்பாக பெண்கள் பெண்கள் இன்னைக்கு பயங்கர மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. என்னென்னா ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அடுத்தது பக்கம் டாஸ்மாக் சாராயம், அடுத்தது வந்து போதைப் பொருட்கள்.
இந்த கஞ்சா அபின் காக்கைன் ஹெரோயின் எல்லாமே இது வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி அது அடிமையாக சிக்கிட்டு இருக்காங்க இது போதைப் பொருள் பழக்கத்துக்கு. அதில் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. தேர்தல் இப்போ நேரத்தில் ஏதாவது முதலமைச்சர் வருவார், பிரச்சாரத்துக்கு வருவார், நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வசனம் பேசிட்டு போவார். நீ பாருங்களேன், பேசிட்டு போவார். இந்த வசனம் கேட்டு கேட்டு வந்து அழுத்து போச்சு. அதனால் இது பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணியை அது இல்லாமல் வந்து தென்பண்ணை ஆற்று அந்த நந்தன் கால்வாயில் இணைக்கணும். இது எவ்வளோ திட்டம், தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். தண்ணி இந்த மழை காலத்தில் வீணாக போகுது, ஆனால் இந்த பகுதியில் வரது கிடையாது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன தொழிற்சாலை இருக்குது? ஒன்றுமே கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. இந்த மாவட்டமே அப்படி தானே. விழுப்புரம் மாவட்டம்னாலே இது வந்து கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம் நிறைந்த மாவட்டம், கல்வியில் கடைசி மாவட்டம், குடிசையில் முதல் மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் கடைசி மாவட்டம், இது ஹியூமன் டெவலப்மெண்ட் பிசினஸில் கடைசி மாவட்டம். ஏங்க நீங்கள் வந்து பீகார் கூட ஒப்பிடாதீங்க. நீங்கள் சிங்கப்பூர் கூட ஒப்பிடுங்க, சவுத் கொரியா கூட ஒப்பிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் அது சில குறியீடுகள்லாம் இருக்குது. அதில் நாங்கள் கேட்குறது இப்போ இன்னொன்று நான் கேட்குறேன், வட தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்கள், அதில் 15 மாவட்டத்தில் கல்வியில் கடைசியாக 30 ஆண்டு காலமாக வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் இங்கே தான். பர் கேபிட்டா நம்பர் 1 வந்து கன்னியாகுமரி, சென்னை விட்டுடுங்க, நம்பர் 1 கன்னியாகுமரி. அப்படி இருக்கிற சூழலில் தென் மாவட்டங்களில் அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் இங்கே வட மாவட்டத்தில் நம்பர் 1 எதுனா டாஸ்மாக் விற்பனை நம்பர் 1, குடிசையில் நம்பர் 1, கல்வியில் கடைசி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மனிதவள குறியீடுகள் அதில் கடைசியில் இருக்குது, தொழிற்சாலையில் கடைசியில் இருக்குது, வேலை வாய்ப்பில் கடைசியில் இருக்குது. வானம் பார்த்த விவசாயிகள் கூலிகள் தான். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இந்த பகுதியில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பேக்கேஜ், என்ன செஞ்சீங்க நீங்கள்? இங்கே வாழறது 2 பேர் தான் அதிகமாக வாழறது, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ வன்னியர் சமுதாயமோ. இந்த 2 பேரும் உங்களுக்கு ஓட்டு பேங்க், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடணும். இவங்க கொஞ்சம் விவரமாகி படிச்சுட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆதங்கத்தில் தான் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேறீங்க, வளர்ச்சி கொடுக்க மாட்டேறீங்க. சார், இந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடாமல் விலகிட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கட்சியினர் வந்து ஆதரவு கொடுன்னு கேட்டீங்க. அதே அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து சேர்த்து வாய்ப்பு உண்டா? அதெல்லாம் ஏன்னா இது அவங்க கட்சி வேறு, எங்கள் கட்சி வேறு, எங்கள் கூட்டணி வேறு எல்லாம் இருக்குது. நான் வாக்காளர்கிட்ட நான் வந்து இப்போ ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். நான் அதில் வந்து அவங்களுடைய முதலமைச்சர் பெருமையும் அவங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பெருமைகள்லாம் நாடாளுமன்றத்தில் நிறையா பார்த்துட்டோம். இதே கர்நாடகாவில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிமுக வெற்றி பெற்ற ஒருத்தர் கர்நாடகா சட்டமன்றத்தில் போய் பதவி தமிழில் போகிறாரு. அப்போ தமிழில் பண்ணக்கூடாது, கன்னடாவில் தான் பதவி இல்லை. அது நான் அதை பற்றிலாம் நான் பேசலை. நான் சொல்கிறது வந்து அவங்களோட பெருமை, இவங்க பெருமை, அந்த பெருமை, இந்த தமிழ்நாட்டு பெருமை யாரும் இல்லைன்னா சொல்லுங்க. வேலுக்குலாம் பெருமை, அமைச்சர் வேலுக்கு, ஏவா வேலுக்கு இருக்கட்டும். அவர் தானே வழி நடத்துகிறார் இப்போ அரசாங்கத்தை. பெங்களூர் விமான நிலையம் வந்து தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஓசூரில் வந்து நம்ம பன்னாட்டு விமான முனையம் அமைக்கப்படுறது, அது தேவையான அதாவது ஒசூரில் விமான நிலையம் நிச்சயமாக தேவை. ஆமாம், முதல் நாங்கள் எப்பயோ சொல்லியிருக்கிறோம், அங்கே வந்தால் தான் சுற்றி இருக்கிற பகுதியெலாம் வளர்ச்சி பெறுவோன்னு. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது, யதார்த்த சிக்கல்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதில் என்ன ஒரு முக்கியமான சிக்கல்னு சொல்கிறது வந்து, அங்கே பெங்களூர் விமான நிலையம் இருக்குது. அதில் வந்து அந்த பெங்களூர் விமான நிலையத்துக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி 2008 25 ஆண்டுகளுக்கு வந்து அந்த பெங்களூர் விமான நிலையத்தில் இருந்து சுற்றி பரப்பளவு 150 சதுர கிலோமீட்டர் அளவில் புதியதாக விமான நிலையம் வந்து அமைக்கக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வகையில் பார்த்தா ஒசூர் வந்து அதுக்கு இடையில் வருது. ஆனால் அதில் சிறிய வகையில் விமான நிலையம் தொடங்கலாம், அதெல்லாம் பண்ணலான்னு இருக்குது அதில். ஆனாலும் இதுக்கு ஒரு சட்ட சிக்கல்கள்லாம் பார்த்து அவசியமாக அந்த பகுதியில் ஒசூரில் என்னன்னா அந்த பகுதியில் ஒரு விமான நிலையம் கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பகுதி வளர்ச்சிக்கு
பயன்பெறும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இதை எப்படியாவது பேசி இதில் ஈவோ பார்க்கக்கூடாது. இதை மத்திய அரசோ இங்கே இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம் அது விமான நிலையம், அது வந்து அதுக்கு எப்படி கொண்டு வரலாம், ஆக்கப்பூர்வமான யோசனைகளாக சொல்லி அது கொண்டு வரணும். நம்ம தட்சிண கூட்டணி பாஜக மாநில செயலர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அது பேசி அது வந்து அந்த யதார்த்த சிக்கல்களை தான் தீர்த்து அது கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நாங்களும் செய்வோம், எல்லாருமே செய்யணும். அவங்க எதுவும் செய்யலைங்க. எப்படி பேசுவாங்க? செஞ்சாதான் நீங்கள் பேச முடியும். எதுவுமே செய்யலையே. அவங்க பேசுகிறதே என்ன, நீங்கள் ஓட்டு போட்டால் அவங்களுக்கு கொடுக்குறோம், மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, மூட்டையாக இறக்க போகிறாங்க. அதுதான் அவங்க ஏதாவது செஞ்சால் தானே பேச முடியும். இந்த பகுதி இந்த மாவட்டம் எடுத்துங்க ஒன்றுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாரம் அதுக்கு எல்லாம் உடந்தையாக எல்லாமே அதிகாரியிலேருந்து ஆட்சியாளர்லேருந்து எல்லாம் உடந்தையாக இருந்து அதில் வரும் வருமானத்தை தான் இப்போ எடுத்து வருவாங்க. இப்போ இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.